கடவுளே, என் தங்கச்சிய காப்பாத்திடு. அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. அவ வாழ்க்கையில நீ சந்தோஷங்கிற வார்த்தையை எழுத மறந்துட்டியா? பாவ சக்தி, இனிமேலாவது அவ வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடு. ஆண்டவா, இந்த வீட்ல சக்தி இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சப்போ அவ தைரியமா இந்த வீட்ல சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப சக்தி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப போய் பாம்பு கடிச்சிருச்சே. கடவுளே, சக்திக்கு எதுவும் ஆகாம நீதான்ப்பா காப்பாத்தணும். எனக்கு ஒண்ணும் ஆகல. எதுக்கு பழற? தைரியமா இரு புகழ். வாங்க வைத்தியரே. இவங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும். ஓ, இவங்களா? கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். சரி தம்பி. இந்தாங்க வைத்தியரே. உட்காரு. கையை காட்டுங்கம்மா. சரி காட்டுங்க. ஒன்றும் இல்லைம்மா, சரி பண்ணிடலாம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் அருளால இந்த பர்தா தான் உயிரை காப்பாத்திருக்கு. இனிமே விஷம் எதுவும் ஏறாது. நான் மூலிகை வச்சு கட்டியிருக்கேன். உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கஷாயத்தை குடிங்க. இந்த கஷாயத்தை குடிச்ச 1 மணி நேரம் கழிச்சு
நீங்க சாப்பாடு சாப்பிடலாம். ம். இந்தாங்கம்மா, இது பத்திரமா வச்சுங்க. ஆ. ஐயா இந்தாங்க. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. ஒன்றும் ஆகாது. நான் வரேன் தம்பி. ஆ. ஆண்டி ரொம்ப வலிக்குது ஆண்டி. வைத்தியர் மருந்து போட்டிருக்காருல, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியா போயிடும். ம். ரொம்ப நன்றி ஷகீரா. உன் உயிரை பணைய வச்சு என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்க. இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நாங்க 2 பேரும் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சார், ஏன் சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? புகழும் என் பையன்தான், சாதிகாவும் என் பொண்ணு மாதிரி தான். எதுக்கு சார் நன்றிலாம் சொல்றீங்க? முதல்ல அந்த இடத்த யாராவது தோட்டக்காரனை வச்சு க்ளீன் பண்ணணும். ஆமா, முதல்ல அந்த வேலையை சீக்கிரம் செய்யுங்க. சரி சார், நான் கிளம்புறேன். பாப்பா சாப்பிடாம இருப்பா, நான் போய் தான் சமைக்கணும். நான் கிளம்புறேன் சார். சகிரா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே ரெஸ்ட் எடுங்களேன். நான் வேணா உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். ஐயோ வேணாம் சார், அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். ம் சரி வாங்க, நானே ட்ராப் பண்ணிட்டு வரேன். ஐயோ இல்லை சார், எனக்கு ஒன்றும் இல்லை. வைத்தியரே எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க தைரியமா இருங்க சார், நான் கிளம்புறேன். சக்கிரா மேடம், அந்த மூலிகை சாரை எடுத்துட்டு போ. ஆ. வரேன் புகழ். ம். நைட்டு சாப்பிட்டு தூங்குன. ம், சரிங்க ஆண்டி. போயிட்டு வரேன் சார். புகழ், உனக்கு என்ன சாப்பிட வேணும்? ஐயோ கடவுளே, சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான்ப்பா காப்பாத்தணும். ஐயோ ஐயோ, என்ன ஆச்சோ தெரியலையே. ஹலோ ஹலோ மில்கி மேன். மில்கி பாய், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? அம்மாக்கு இப்ப பரவாயில்ல மில்கி மேன். வைத்தியர் என்ன சொன்னாரு மில்கி பாய்? அவரு விஷத்தெல்லாம் எடுத்துட்டு ஏதோ ஒரு இலைய வச்சு கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மூலிகை சாறு கொடுத்தாரு. சரி மில்கி பாய், நான் சீக்கிரமா வந்து அம்மா கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு. ஓகே மில்கி மேன். சரி. என்னடா என்ன ஆச்சு? சக்திக்கு எதுவும் இல்லல, அவ நல்லா இருக்காளா? ஒண்ணும் இல்ல, சக்தி நல்லா தான் இருக்கா. அப்பாடா. டாக்டர் வீட்டுக்கே வந்தாங்களாமா? வைத்தியரை வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. ஏன் அவ்வளோ பணம் வச்சிருக்காங்க? டாக்டரை கூப்பிட்டாதான் என்னவா? பாட்டி, எல்லாத்துக்குமே டாக்டர் கிட்ட போகாம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம நாட்டு வைத்தியரை வச்சு பார்க்கறது தான் சரியா இருக்கும். ஆமா பாட்டி. அம்மா, அவர் வந்து என்ன செய்வாரு? அவரு விஷத்தை முறிக்கிறதுக்காக பாம்பு கடிச்ச இடத்துல பச்சையில சாரை வச்சு பச்சையில வச்சு கட்டு கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் கஷாயம் எல்லாம் போட்டு கொடுத்து அதை சரி பண்ணிடுவாங்க. சரியாயிடும்ல? எதுவும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. இனிமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்பாடா, அப்பாடா. கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. எப்படியோ நல்லது நடந்துச்சே, போதும். பாஸ், வா ரன்பீர். தம்பி பாஸ், மீனாட்சி மேடம் பாஸ்.
மித்ரா குட்டி பாஸ், பாட்டி பாஸ், மாப்பிள பாஸ், அனு பாஸ், வேலைக்கார பாஸ், சமையல்கார பாஸ். என்ன பாஸ் இப்படி பாக்குறீங்க? யோ வீட்ல யாரும் இல்லையா? வீட்ல யாரும் இல்லையா? என்ன பாஸ் சொல்றீங்க? இவ்வளவு பெரிய வீட்ல உங்களை மட்டும் தனியா விட்டுட்டு எல்லாரும் எங்க போனாங்க? சொல்லுங்க பாஸ், நான் உடனே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் பாஸ்? பாஸ் என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாஸ், இந்த ரன்பீர் நினைச்சா இந்த வானத்தையே வில்லா வளைப்பேன் பாஸ். முதல்ல நீ குனிஞ்சு கால் கட்ட வரல தொடு. அவ்வளவுதானே? இங்க பாருங்க பாஸ், வலது காலை தொட்டுட்டேன், இடது காலை தொட்டுட்டேன். எப்படி பாஸ்? காரியம் ஆகணும்னா காலை தொடுறதும், வேலை ஆனோன்னா காலை வாடுறதும் எல்லாரும் ஈஸியா செய்யற வேலை தான் ரன்பீர். நான் இப்போ உங்ககிட்ட உன் காலை தொட சொன்னேன். ஓ, ஏன் காலா? அப்படி தெளிவா சொல்லுங்க பாஸ். இப்ப பாருங்க, இங்க பாருங்க. எப்படி பாஸ், நல்லா இருக்கா? தொட்டுட்டேனா? யோ குனிஞ்சியா? நல்லா குனிஞ்சு. குனிஞ்சி தொடணுமா? பல கிலோமீட்டர் தூரத்துல எல்லாம் இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பாசுகிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறது? தோல்வியை ஒத்துக்கலாமா? பாஸ், குனிஞ்சா காலே தெரியல. இதுல எப்படி பாஸ் நான் குனிஞ்சி காலை தொடுறது? பாஸ் முடியாது பாஸ். இங்க பாரு ரன்பீர், முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணாம முடியாதுன்னு சொல்லாத. முதல்ல ட்ரை பண்ணு. இந்த பார், உன்னால முடியலனா கூட உன்னோட முயற்சி தான் உன் முதல் வெற்றியே. புரியுதா? ஐயா, என்ன ஐயா இது? சக்தி மேடத்துக்கு ஒரு சூப்பர் புருஷனா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி காலையில சுதேசிங்கம் மாதிரி பொன்மொழியா பொழிஞ்சு தள்ளுறீங்களே, யாரியா நீங்க? இப்ப பாருங்க, முயற்சி தான் திருமணியாக்கும். நல்ல வார்த்தை. இப்ப பாருங்க பாஸ். அது ஒண்ணும் இல்ல பாஸ், சட்டை கொஞ்சம் டைட்டா இருக்கு. இப்ப கரெக்ட் பண்ணிடுறேன் பாருங்க. இப்போ பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. இப்ப கரெக்டா பண்ணிடுறேன். இப்ப கரெக்டா பண்ணிடுறேன் பாருங்க. பாஸ், பாஸ் ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ். ஏதாவது ஜூஸ் சொல்லுங்களேன். யோ வீட்ல யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல. ஆமால. ஆமா, எல்லாரும் எங்க பாஸ் போயிருக்காங்க? எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க ரன்பீர். எல்லாரும் போயிருக்காங்க சரி. ஆனா சக்தி மேடம் உங்களை விட்டு போக மாட்டாங்களே, அவங்க எங்க போயிருக்காங்க? கட்டின பாசத்தை விட பெத்த பாசம் பெருசுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. சக்தி பெத்த பாசத்துக்காக போயிருக்கா. புரியலையே. புகழ் சாகுல் ஃபேமிலி கிட்ட பாசமா இல்லாதனால அவனை வெளியே கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்தி தான் பக்கம் வச்சுக்க நினைக்கிறாங்க. அதனால எல்லாரும் பிக்னிக் போயிருக்காங்க. சக்தியும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ, சக்தி மேடம் அவங்க கூட போயிருக்காங்களா? என்ன பாஸ் இது? சக்தி மேடம் அந்த ஷாகுல் கிட்ட மாட்டிக்காம இருக்கணுமே. எனக்கும் அந்த கவலை தான் ரன்பீர். சக்தி சேஃபா இருக்கணும். கவலைப்படாதீங்க பாஸ், சக்தி மேடம் எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ரன்பீர். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதீங்க பாஸ். சரி விடுங்க, எல்லாரும் எப்போ வருவாங்க? அவங்க எல்லாரும் வரத்துக்கு எப்படியும் 5 நாள் ஆகும். ஐயோ, அப்ப 5 நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பாஸ் பண்றது? சரி, நீங்க மட்டும் ஏன் போல? நீ வந்து இப்படி கேள்வி கேட்டா உனக்கு பதில் சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கணும்ல, அதனாலதான் போல. என்ன பாஸ் கிண்டல் பண்றீங்க? கிண்டலும் இல்ல சுண்டலும் இல்ல, ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெங்கட்டும் ஏதோ கேஸ் இருக்குன்னு இங்கே தான் இருக்கான். அதான் நானும் போல. வெங்கட் சார் வேற இருக்காரா?
சூப்பர் பாஸ் சூப்பர். பாஸ் இந்த வெங்கட் சார் எங்க போயிருக்காரு? இன்னும் ஆஃபீஸ்ல இருந்து வரல. சரி, வெங்கட்டுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது நமக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லு. ஓகே பாஸ். ஹோட்டல் சாப்பாடுன்னா வெரைட்டியா ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஒரு புடி பிடிக்கலாம். என்னாச்சு ரன்பீர்? பாஸ் போன் எடுக்கல பாஸ். ஒருவேளை பைக்ல வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்மளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். பாஸ் எதுக்கு பாஸ் இப்ப போய் வெளியே போய்கிட்டு? இப்பதான் நிறைய ஆப் எல்லாம் வந்திருக்கே. ஆர்டர் பண்ணா உடனே கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. பாஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பாஸ், நானே ஆர்டர் பண்றேன். பாஸ் ஆனா காசு மட்டும் நீங்க தான் கொடுக்கணும் பாஸ். ஓகே பாஸ். எதுல ஆர்டர் பண்ணலாம், என்னென்ன ஆர்டர் பண்ணலாம்? 1 2 வெங்கட்டுக்கு சேர்த்து போட்டு விட்டுரு. போட்டுறேன் பாஸ். இதையும் ஆர்டர் பண்ணுவோம், இதையும் போட்டுடலாம், எல்லாத்தையும் போட்டுருவோம். பாஸ் போட்டாச்சு பாஸ். 5 மினிட்ஸ்ல வந்துரும். ஓகே. அம்மா அப்பா ரன்பீர், யாருன்னு பாரு. யாரா? பாஸ் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் பாஸ். இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? பாஸ் ஆர்டர் பண்ணது யாரு? ரன்பீர் ஆச்சே. ரன்பீர் ஆர்டர் பண்ணா பறந்து வரும். பில்டப் எல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம், முதல்ல போய் ஆர்டர் பண்ணு. சரி பாஸ் அந்த காசு. ஓகே பாஸ். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வெங்கட்ட காணுமே. எங்க போயிருப்பான்?